வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. என் தங்கமே, கடவுள் எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டாரே என்று கவலைப்படாதே. ஒரு வேளை வெளியே புயலாக இருக்கலாம் என்பதை புரிந்துகொள். வாழ்க்கையில் சந்தோஷங்களை விட கஷ்டங்கள் நல்ல படிப்பினை சொல்லிக் கொடுக்கின்றன என் தங்கமே. கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை இந்த மூன்று மனிதனை நாசமாக்கிவிடும். அர்த்தம் இல்லாமலும் சம்பந்தம் இல்லாமலும் பின் விளைவுகளை அறியாமலும் பேசுவதை விட மௌனம் சிறந்த. உதிர்ந்த இலைகள்தான் மரங்கள் வளர மீண்டும் உரமாகும். அதுபோலத்தான் வாழ்க்கை துன்பங்களும். அனைத்து துன்ப பூட்டுகளையும் திறக்க உதவும் திறவுகோல் அன்பு மட்டுமே. இழந்தால் சம்பாதிக்கக்கூடியது சொத்து, பணம். ஆனால் இழந்தால் சம்பாதிக்க முடியாதது நம்பிக்கையும் நாணயமும். சில நேரம் வழி தெரிந்தும் முன்னால் பயணிக்க முடிவதில்லை. ஆனால் பல நேரம் வழி தெரியாமலேயே பயணித்தும் இருக்கின்றாய். கோடி வார்த்தைகளிடமிருந்து துளி துளியாய் சேமித்து கட்டப்பட்ட தேன்கூடு எது தெரியுமா? அது உன் மௌனம். ஒவ்வொரு துளி நீரையும் மதியுங்கள். அது தண்ணீராக இருந்தாலும் சரி, கண்ணீராக இருந்தாலும் சரி. சிரிக்க திறக்கும் உதடுகள் வழியே துன்பங்கள் வெளியேறுகின்றன. உனக்கு இந்த முருகன் கற்றுத்தர வேண்டியது எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதையே. என்ன சிந்திக்க வேண்டும் என்பதை அல்ல. வயதான பிறகும் முகத்தில் புன்னகையுடன் இருக்கும் அனைவரும் வாழ்நாள் சாதனையாளர்களே. நீ எப்போதும் உன் முகத்தில் புன்சிரிப்புடன் இரு என் தங்கமே. புரியாத வார்த்தை இருந்தும் பயனில்லை, புரியாத வாழ்க்கை வாழ்ந்தும் பயனில்லை என்று நினைத்து அழுது நீ கோழையாகாதே. உனக்கு நண்பன் நீயே. உன்னை காப்பாற்ற வருபவர் எவர் உளர்? நீயே உன் காவலன். அதனால் யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காதே. உனக்கு நான் இருக்கின்றேன். உனது வாழ்க்கைக்கு எல்லை அமைத்து வாழ். ஆனால் எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே. இதுவரை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாத ஒன்று எது தெரியுமா? அன்பு. காரணம், அன்பென்றால் அகிலமும் அடங்கிவிடும் என்பதனால். ஒருவனின் வார்த்தை தரும் வழியை விட அவன் செய்யும் செயலில் வலி அதிகம். அன்பானவர்களிடம் உன் மனதை மறைத்து விடாதே. உன் மனதில் உள்ளதை மறைப்பதாயின் அன்பாய் இருப்பது போல் நடித்து வாழாதே. கற்பனையில் சித்திரத்தை வரைந்து விடலாம், ஆனால் ஒருவனின் மனதை புரிந்து கொள்ளாமல் நண்பனாகிவிட முடியாது. ஒரு மனிதனின் அதீத அன்பானது தாயிடம் மட்டுமே உள்ளது. ஒன்றை பார்க்கும் விதத்தில் அது சரி தப்பு என்று முடிவு எடுத்து விடுகின்றோம். அதை எப்போதும் சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அப்படி ஆராய்ந்து பார்த்துவிட்டால் சந்தேகங்கள் மனிதரிடையே தோன்றாது. 1000 தடவை உன் சந்தேகத்தை நேரே கேள். அது சிறிய கோபத்தை உருவாக்கும், ஆனால் பதில் கிடைத்துவிடும். ஆனால் உன் சந்தேகத்தை நேரே கேட்காமல் முன்னுள் வைத்து மறைமுகமாய் ஒருவனை காயப்படுத்தாதே. அது உனக்கு எல்லையற்ற துன்பத்தை தந்துவிடும். இழப்பு அல்லது பிரிவின்றி எவரும் ஒன்றின் அருமையை உணர்வதில்லை. மனிதனாய் பிறந்து மிருகத்தின் குணத்தை கொண்டிருப்பதை விட மிருகமாய் பிறந்து அது தன் இனத்தின் மீது காட்டும் அன்பு போல் காட்டி வாழ்ந்துவிடு மனிதா. நிஜங்கள் பலவற்றை கண்ணெதிரே தொலைத்துவிட்டு இருள் என்னும் கனவிலும் தேடுகின்றாய். நீண்ட நாட்களாக, பல மாதங்களாக, சில வருடங்களாக மனதில் பூக்கும் மல்லிகை பூவன்பு. அதனை தூக்கி குப்பையில் போடாமல் கூட நறுமணம் வீசும். நீயும் அதுபோலவே 1000 தடவை யோசித்து முடிவெடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாய் இருப்பதே அழகு. திட்டமிடல் வாழ்க்கையில் அவசியமாய் இருக்கின்றது. ஆனால் திட்டமிட்டபடி வாழ்வு செல்லாவிடில் வெறுப்பு ஏற்படுகின்றது. உங்கள் அத்தியாவசிய தேவைக்கு திட்டமிடுங்கள், வாழ்க்கையை திட்டமிடாதீர்கள் என் தங்கமே. என்னிடம் பல நாட்களாக ஒரு காரியத்தை எண்ணி வேண்டி நிற்கின்றாய். ஒவ்வொரு நாளும் என்னை உன் மனதால் அதிக நேரம் நினைத்து கொண்டு வாழ்கின்றாய். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் காரியம் சிறப்பான முறையில் உன் அன்புக்காக நடத்தி தருகின்றேன். என்னை நம்பு. என் முன் நீ விடும் கண்ணீர் துளிகளே உன் உண்மையான பக்தியை உணர்த்துகிறது. உன் உண்மையான பக்திக்கு என் அருள் என்றும் உன்னை சுற்றியே இருக்கும். உனக்கு இனி எங்கும் எதிலும் வெற்றிதான் என் தங்கமே. உன் வாழ்வு தற்போது எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து முன்னேற விடாமல் செய்கிறது. இந்த சிங்காரவேலனை மனதில் வைத்து செயல்பட்டால் நல்லதே நடக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் சிறிது சிறிதாக முன்னேற்றம் நீ காண்பாய்.
என் தங்கமே, உன் வேதனையை அறிவேன். இது முதல் முறை அல்ல, பல முறை உனக்கு இந்த வேதனையை சிலர் தந்துள்ளனர். எந்த ஒரு முன்னேற்றத்திலும் சிலர் முட்டுக்கட்டையாக இருப்பார்கள் அல்லது உன்னுடைய தன்னம்பிக்கையை நொறுக்கும்படி பேசுவார்கள். அதற்காக மனம் உடைந்து போகாதே என் தங்கமே. நீ தனித்து இருந்தாலும் பல வெற்றிகளை பெறத்தான் போகிறாய். நீ உறுதியாக இரு. உன் மனம் இளகியதாக இருப்பதால் சில விஷயங்களை தாங்கி கொள்ள முடியாமல் தவிப்பு தொடர்கிறது. வாழ்க்கை உன் உறுதித்தன்மையை அதிகரிக்கவே சில பாடங்களை தொடர்ந்து தந்து வருகிறது. எதையும் கண்டு கலங்காமல் உன் பாதையில் உறுதியாக பயணித்து கொண்டே இரு என் தங்கமே. வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து வருந்துகின்றாய் அல்லவா? என்னை பற்றி கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய். ஆனாலும் குழப்பங்கள் தீர்ந்தபாடு இல்லை. கவலை வேண்டாம், இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது. அதை விரைவில் சரி செய்து உன் மனதை தேற்றியது போல வாழ்க்கையை தேற்றுவேன். வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதீர்கள். ஏனெனில் தவறுகளிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். எந்த இடத்தில் இருக்கின்றோம், என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பது முக்கியமில்லை. எங்கு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியம். அகப்பட்ட துளியே மலையாகும், அடைபட்ட விதையே மரமாகும், உழபட்ட நிலமே பயிராகும், உடைபட்ட மனமே திடமாகும். துயரங்கள் துரத்தும் போது துவண்டு விழாமலும், கவலைகள் நெரிக்கும் போது கலங்கி விடாமலும், தோல்விகளை வேள்விகளாக்கி தடைகளை உடை, தடம் பதி, சிகரம் தொடு, லட்சியம் கொள், நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் தங்கமே. உன் துன்பம் எல்லாம் தீர்ந்துவிட்டது. உனக்காக உன் முருகன் நான் வந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் துயரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. என்றும் சந்தோஷமாக இருப்பாய். உன்னை எப்போதும் நெற்கதிராக இருக்க விடாமல் தடுப்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு என் தங்கமே. உன் மன ஆறுதலுக்காக கூறவில்லை. நிச்சயமாக இதுதான் நடக்கிறது உனக்கு. இனி நான் என்ன செய்யப் போகின்றேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையும் வேதனையும்? நான் என்ன தவறிழைத்தேன் என்று கலங்குகின்றாய்? கலங்காதே. ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவித்தே தீரும் என்பது நியதி. இதுவரை இருந்த உன் தீய பலன்கள் குறைந்து இனி நற்பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும். நடக்கும் நற்பலன்கள் அனைத்தும் நிலையானதாக இருக்கும். கர்ம வினைகள் நடந்த பொழுது தீயதுகள் எப்படி நிரந்தரமில்லையோ அதே போன்று நன்மைகளும் நிரந்தரமில்லை. ஆனால் அனைத்து நன்மைகளும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.